வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழக, கர்நாடகா சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தும் ஆண்களை சித்திரவதை செய்தும் மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின்படி தமிழக அரசு பாதிக்கப்பட்ட 38 பேருக்கு 2,40,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கிய நிலையில் பாக்கி தொகை 2,59,00,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது. இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழக தலைமைச் செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாக்கி தொகையை வழங்கி 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அணி அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடாக வழங்க 2,59,00,000 ரூபாயை விடுவித்து கடந்த மாதம் 26ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சேலத்தைச் சேர்ந்த எல்லம்மாள் என்பதை தவிர 37 பேருக்கு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டு விட்டதாகவும் கடந்த ஜூலை மாதம் இறந்த எல்லம்மாளுக்கு வாரிசுகள் இல்லாததால் அவருக்கு மட்டும் இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை என்றும் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டது. சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்கள் தாக்கல் செய்த இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த வழக்கை முடித்து வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.